சேலம் சூரமங்கலம் பகுதியில் அதிமுக மாநகர் மாவட்டம் சார்பாக நீர்மோர் பந்தலை மக்கள் பயன்பாட்டிற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த திறப்பு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? தமிழகம் முழுவதும் கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சேலம் ஓமலூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அதே போன்று தற்பொழுது சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு நீர்மோர் மற்றும் கம்மங்கூழ் உள்ள பொருட்களை விநியோகம் செய்து பொதுமக்கள் இந்த வெயில் கோடை வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பொதுமக்களுக்கு உதவும் வகையில் இன்றைய தினம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக இங்க நீர்மோர், அதே போன்று கம்மங்கூழ், இளநீர், நொங்கு, வெள்ளரி உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக விநியோகம் செய்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் கூடியிருக்கும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் நீர்மோர் பந்தலில் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் ஒருவர் முந்திக்கொண்டு வாங்க முயல்வதால் தற்பொழுது இங்கு கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அதிமுக நிர்வாகிகள் அவர்களை சரி செய்து வரிசைப்படுத்தி அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் பல வகைகளை கொடுக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.